அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, எல்லாம் அல்லாஹ் நம்முடைய அமல்கள் அனைத்தையும் கபூல் செய்வானாக, பாவங்களை மன்னிப்பானாக. நாம் கேட்கக்கூடிய துவாக்கள் அனைத்தையும் கபூல் செய்து நம் தேவைகள் அனைத்தையும் முழுமையாக நிறைவேற்றுவானாக. அன்பானவர்களே, ஷாபானுடைய மாதம் அது பரக்கத்து பொருத்திய மாதம் தான். பல சிறப்பு அம்சங்களை கொண்ட மாதம். அந்த ஷாபானுடைய மாதத்தில் அல்லாஹ் தஆலா அடியார்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் தீர்மானிக்கிறான். அவனுடைய பிறப்பு, அவனுடைய இறப்பு, இதற்கு நடுவில் நடைபெறக்கூடிய விஷயங்கள், அவனுடைய வாழ்வாதாரம், பொருளாதாரம், அப்புறம் நீண்ட ஆயுள், அப்புறம் இந்த பலா முசீபத்து, இது போன்ற விஷயங்களிலிருந்து நம்ம நேற்றைய தினம் சூரா யாசின் ஓதுவதன் மூலமாக இது சம்பந்தமான நியத்தை வைத்து நம்ம எல்லா இடத்துல துவாவும் கேட்டிருப்போம். எல்லாம் அல்லாஹ் நம்முடைய நியத்தை அனைத்தையும் கபூல் செய்து வாழ்வாதாரம், பொருளாதாரம், இது ரெண்டையும் அனுபவிப்பதற்கு நீண்ட ஆயுளையும் தரணும். இன்னும் மிக முக்கியமான ஒரு விஷயம், பலா முசீபத்துகள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், நோய் நொடிகள், எல்லா விதமான ஆபத்துகளை விட்டு, குறிப்பாக திடீரென்று ஏற்படக்கூடிய மரணங்களை விட்டு, விபத்துகளை விட்டு எல்லாம் அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாப்பானாக. அன்பானவர்களே, சூரா யாசின் எந்த நோக்கத்திற்காண்டி ஓதப்படுதோ அந்த நோக்கம் நிறைவேறும் என்று சொன்னார்கள் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். காலையில் எவர் ஒருவர் சூரா யாசினை ஓதுகிறாரோ அவருடைய தேவைகள் அனைத்தையும் லேசாக்கி தரப்படும். மாலை வரை, மாலையில் யார் சூரா யாசினை ஓதுகிறாரோ அவருடைய தேவை அடுத்த நாள் காலை வரை அவருடைய காரியங்கள் அனைத்தையும் லேசாக்கி தரப்படும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் கூறி காட்டுவார்கள். அன்பானவர்களை, சூரா யாசின் ஓதுவதன் மூலமாக நம்முடைய பெற்றோர்களுக்கு, நம்முடைய முன்னோர்களுக்கு நாம் என்ன செய்யலாம், ஈசால் சவாபும் செய்யலாம் என்பதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த இதுவும் ஒரு ஈஸியான ஒரு மெத்தட். ஸோ நம்ம இதையும் நம்ம என்ன செய்ய ஃபாலோ பண்ணணும். இதன் பிறகு நம்ம செல்ல வேண்டும். ஏன்னா நம்ம ஈமானை கொண்டு நம்மை விட்டு முந்தி சென்று விட்ட நம்முடைய சகோதரர்களுக்காக வேண்டி, நம்முடைய பெற்றோர்களுக்காக வேண்டிய துவா செய்வது நம் மீது கடமை என்பதை நாம் எப்போதும் மறந்துவிடக்கூடாது. ஏன்னா இந்த துன்யாவுடைய வாழ்க்கை அற்பமானது, நிலையில்லாத ஒரு வாழ்க்கை. ஆனால் மறுமையுடைய வீடுகளிலே முதன்மையான வீடும் நிலையான வீடும் எது அப்படின்னு பார்த்தா கபூர் தான். கபூரில் சென்று விட்டவர்களுக்காண்டி நாம் என்ன செய்யணும், அவர்களுக்காண்டி பாவ மன்னிப்பு தேடுவதும், அதன் மூலமாக அல்லாஹ் தஆலா அவர்களை புரிந்து கொள்வதும், அவருடைய அமல்களை கொண்டு அல்லாஹ் தஆலா என்ன செய்யணும், அவருடைய கபர்களை நூறானத்தை ஆக்குவானாக, அவர்களுக்கு சொர்க்கத்தை வாஜிபாக்குவானாக, நரகத்தை விட்டு அவர்களை பாதுகாத்து அவருடைய அருள்பாக்கு அனைத்து பெற்றோர்கள் ஆக்குவானாக. ஆமீன்.